லாஸ்ட் எபிசோடில் ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸில் வந்து சார்ட் சம் எவரி இந்த 3 மெத்தட் பற்றி பார்த்தோம். இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹையர் ஆர்டர் மெத்தட்ஸில் ரெடியூஸ் மெத்தட் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ரெடியூஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ அரேல இன் கேஸ் ஒரு 5 எலமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 5 எலமெண்ட்டை ரெடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எலமெண்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ தனியாக ஒரு அக்யூமுலேட்டர்னு ஒரு வேரியபிள் மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. ஸோ அந்த அக்யூமுலேட்டர் மூலிமா அரேலேருந்து கிடைக்கிற ஒவ்வொரு வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணி கடைசியில் ஒரு சிங்கிள் வேல்யூவே கொடுக்கும். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து நிறைய எம்ப்ளாயிஸோட டேட்டா இருக்குன்னு வச்சுப்போமே, ஒரு 10 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க ஒரு கம்பெனியில். ஸோ அந்த 10 எம்ப்ளாயிஸ்க்கும் ஒரு சேலரி இருக்குல்ல, ஸோ அந்த சேலரியில் ஆட் பண்ணிட்டு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ சேலரி வருதுன்னு நான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்காக யூஸ் ஆகுறதா எதுனா ரெடியூஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரே மெத்தட்ஸ் இந்த டேரக்டரியில் வந்து reduce.json சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரெடியூஸ் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூ வந்து ஆட் பண்ணி சிங்கிள் வேல்யூ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு லூப் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அரே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். லெட் 2, 3, 4, 5. ஸோ இப்போது எனக்கு அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூ எந்த வேல்யூ கொடுத்தாலுமே சரி அந்த வேல்யூ எல்லாமே ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து எனக்கு ஒரு அவுட்புட். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணால் எனக்கு என்னது 3, 6, 10, 15. ஸோ ஃபைனலாக எனக்கு 15 கிடைக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல 10 இருந்துச்சு அப்படின்னா இப்போ இங்கே 10 கொடுக்குறான். 10 + 2 12, 15, 19, 24 அந்த வேல்யூ கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அரேல எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலுமே சரி சம் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது இதுக்கு நான் என்ன பண்ணணும், செப்பரேட்டாக ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் வேல்யூ ஒன்று கொடுக்கணும். ஓகேவா? ஆட் பண்ணுறதுக்கு டோட்டல் வேல். ஓகேவா? ஸோ டோட்டல் வேல்யூ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இனிஷியல் நான் என்ன பண்ணுறேன், இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இதில் இருக்க வேல்யூவில் எப்படி நான் ஆட் பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஃபார் லூப் வச்சு ஆட் பண்ணலாம். ஃபார் லூப்பில் = 0. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு array.lengthக்கு பதிலாக இந்த அரேவை தான் நான் ஐட்டரேட் பண்ண போகிறேன். ஸோ இதை என்ன பண்ணலாம், அப்படியே கால் பண்ணி இங்கே நான் கொடுத்துக்கிறேன் arr.length. இந்த வேரியபிள் இருக்குல்ல, ஸோ இது ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த டோட்டல் வேல்யூன்ற அந்த வேரியபிள் இருக்குல்ல, இதோட வேல்யூவும் அரேல இருக்க ஒவ்வொரு வேல்யூ எனக்கு என்ன ஆகணும், ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு லாஜிக் என்ன எழுதலாம், ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் வேல் கொடுத்துக்கலாம். ஆனால் இதுக்குள்ள தான் ஆட் ஆக போகுது. ஸோ இதில் = திரும்ப டோட்டல் வேல், அது கூட எனக்கு என்ன ஆகணும், இந்த அரேல இருக்க வேல்யூ ஆட் ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், arr(i). ஏன் ஐ கொடுக்குற அப்படின்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த ஐயோட வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 0 வரும்போது அரே ஆஃப் 0ல் இந்த 10 கிடைக்கும். திரும்ப அடுத்த ஐட்ரேஷனில் இன்க்ரிமெண்ட் நடக்கும், ஐ வந்து 1 மாறும். ஸோ அரே ஆஃப் 1ன்னா இந்த 2ன்ற வேல்யூ கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ console.log கொடுத்தோம் அப்படின்னா இப்போது டோட்டல் வேல், இப்போ டோட்டல் வேல் கொடுத்தோம்னா எனக்கு ஃபைனலாக என்னது 24ன்னு கிடைக்குதா? ஓகே, ஜஸ்ட் கோ த்ரூ மாதிரி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஐட்ரேஷன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் டோட்டல் வேல்யூட இனிஷியல் வேல்யூ என்னது 0வா? அப்போது உள்ள நான் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், டோட்டல் வேல் = இங்கே என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டல் வேலில் இனிஷியலில் என்ன வேல்யூ இருக்குது, 0 இருக்கா? அப்போது 0 + அரே ஆஃப் i. ஐன்னா என்னது 0வா? அரே ஆஃப் 0ல் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 10 இருக்கா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது டோட்டல் வேல் இந்த பர்டிகுலர் வேரியபிளோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 10ஆக மாறிடுமா? 10ஆக மாறிடும். ஸோ அதே மாதிரி செகண்ட் ஐட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டில் டோட்டல் வேல்யூட வேல்யூ என்னது 10ஆக இருக்குமா? 10ஆக மாறி இருக்கும். அடுத்து இன்க்ரிமெண்ட் நடக்கும்போது ஐயோட வேல்யூ வந்து 1ஆக மாறி இருக்குமா? அப்போது அரே ஆஃப் ஐ வந்து என்னது 2வா? ஸோ இந்த இடத்துல 2ஆக இருக்கும். ஸோ அப்போ 10 + 2 வந்து 12. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேஷனும் எனக்கு என்ன ஆகும், ஃபைனலாக வந்து ஆட் ஆக ஒவ்வொரு ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது டோட்டல் வேல் இந்த வேரியபிளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் டோட்டல் வேல் = இன்றைக்கி என்னது இங்கே, ஸோ 12 இருக்கா? ஸோ அப்போ 12, 15, 19. அப்போ இந்த இடத்துல 19 இருக்கும் ப்ளஸ் கடைசி வேல்யூ எனக்கு என்னது 5 இருக்கா? அப்போ 5 போது எனக்கு ஃபைனலாக வந்து 24ன்ற அந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அதான் எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல 24ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து அரேல இருக்க வேல்யூ வந்து சம் பண்ணுவாங்க. ஓகேவா? சம் ஆஃப் அரே வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. சரி தானே? சம் ஆஃப் அரே வேல்யூஸ் இல்லை சம் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் எப்படினாலும் சொல்லிக்கலாம். இது இன்டர்வியூ கொஷின்ஸ். ரெடியூஸ் மெத்தட் இல்லாமல் வெறும் லூப்பை வச்சு எப்படின்னா அரேல இருக்க வேல்யூ ஒன்று ஆட் பண்ணுறது. ஓகேவா? சம் பண்ணுறது. ஸோ இப்போ இது எப்படி ரெடியூஸ் மெத்தடில் பண்ணுறது? ஸோ லெட் டோட்டல் வேல் 1. ஓகேவா? = எதில் இருக்க வேல்யூ நான் ஐட்டரேட் பண்ண போகிறேன், இதில் இருக்க வேல்யூ வந்து சம் பண்ண போகிறேன், இதில் இருக்க வேல்யூ. ஸோ arr நான் கால் பண்ணிட்டேன். .reduce மெத்தட். ஸோ இந்த ரெடியூஸ் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கால் பை ஃபங்க்ஷன் அக்செப்ட் பண்ணுமா? பட் இது மற்ற ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நார்மலாக ரெடியூஸ் மெத்தடில் 2 ஆர்குமெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஒன்று வந்து கால் பேக் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து அக்யூமுலேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னது, கால் பேக் ஃபங்க்ஷன்.
ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கால்வே ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஸோ செகண்ட் பேராமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா கம்மா கொடுத்துட்டு அக்யூமுலேட்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் இனிஷியல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அக்யூமுலேட்டர். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஆட் பண்ணுறதுக்கு வந்து டோட்டல் வேல் அப்படின்ற ஒரு வேரியபிள் தனியாக வச்சிருக்கல, சேம் அதே மாதிரி தான் இங்கே அக்யூமுலேட்டர்னு சொல்லுவாங்க. இனிஷியல் வேல்யூ வந்து 0, இங்கே டோட்டல் வேல்யூ வந்து 0 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் ரெடியூஸில் வந்து இனிஷியல் வேல்யூ 0ன்னு நான் கொடுத்துருக்கேன். இது அக்யூமுலேட்டர். ஸோ இப்போ இந்த கால்வே ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 4 ஆர்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் வேல்யூன்னு சொல்லுவாங்க அக்யூமுலேட்டர். ஓகேவா? ஸோ இதை கர்சர் கொண்டு வந்து ப்ரீவியஸ் வேல்யூ அப்படின்னா இந்த அக்யூமுலேட்டர் தான் ப்ரீவியஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலமெண்ட் சி எலமெண்ட்னு வச்சுப்போம். ஓகேவா? சி எலமெண்ட் அப்படி இதை எது பாயிண்ட் பண்ணும் அப்படின்னா நார்மலாக ஃபார் ஈச் மேப்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து அந்த அரேல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் பாயிண்ட் பண்ணுவோம். சேம் அதுதான் இதுவும். ஸோ சி எலமெண்ட்ன்றது என்ன அப்படின்னா செகண்ட் பேராமீட்டர் வந்து அரேல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் பாயிண்ட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். ஸோ ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அரே. ஓகேவா? ஸோ இப்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன கொடுப்பேன், ரிட்டர்னில் ஒவ்வொரு முறையும் எனக்கு என்ன ஆகணும், ஸோ இந்த இனிஷியல் வேல்யூ கூட எனக்கு எதாகணும், இந்த கரண்ட் எலமெண்ட் ஆட் ஆகணும்னு நான் சொல்வேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இனிஷியல் வேல்யூ வந்து எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த அக்யூமுலேட்டர் செகண்ட் பேராமீட்டரில் இனிஷியல் வேல்யூ நான் கொடுத்துருக்கல அக்யூமுலேட்டர், இது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ரெடியூஸ் மெத்தடில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டரில் போய் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்னது ஏசிசியா. ஸோ இதில் இனிஷியல் வேல்யூ 0, இது வந்து ஸ்டோர் ஆகும். அப்போது அந்த ஏசிசி கூட நான் எதை ஆட் பண்ணணும், ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த கரண்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், அரேல இருக்க வேல்யூஸ் ஆட் ஒவ்வொரு ஐட்ரேஷனில் இந்த அரே வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன். நான் சேம் அதே மாதிரி தான் இந்த அக்யூமுலேட்டரில் வந்து எனக்கு 0 என்ற இந்த இனிஷியல் வேல்யூ ஸ்டோர் ஆகுமா. ஸோ அப்போது இது கூட நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் அந்த கரண்ட் எலமெண்ட்டை நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் எலமெண்ட் ஆட் பண்ணனா இந்த ரெடியூஸ் மெத்தட் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் வந்து இந்த அக்யூமுலேட்டரோட சேர்த்து இந்த கரண்ட் எலமெண்ட்டை ஆட் பண்ணி ஒவ்வொரு ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது இந்த அக்யூமுலேட்டர் இனிஷியல் வேல்யூ இருக்க இது கூட எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூஸ் வந்து ஒவ்வொன்றும் ஆட் ஆகிட்டே போகும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஐட்ரேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ லாகில் டோட்டல் வேல் 1 இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஸ்டில் இப்போ எனக்கு என்னது 24 தான் கிடைக்குது. கரெக்டாக? ஸோ இப்போது இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன், ஏசிசி ப்ளஸ் சி எலமெண்ட்னு கொடுத்துருக்கேன்னா சி எலமெண்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இனிஷியலாக ஏசிசியோட வேல்யூ என்னது 0, இனிஷியலாக என்ன பண்ணியிருக்கேன், இனிஷியல் வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்கேன்னா 0 ப்ளஸ் கரண்ட் எலமெண்ட் வந்து என்னது இதில் 10 அப்போ 10 இருக்கும். இங்கே வந்து 0 + 10 10. ஸோ இது என்ன வேல்யூ, இந்த கால்வே ஃபங்க்ஷன் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த அக்யூமுலேட்டர் வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது செகண்ட் ஐட்ரேஷனில் இந்த அக்யூமுலேட்டரில் என்ன வேல்யூ இருக்கும், ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ தான் அந்த அக்யூமுலேட்டரில் இருக்கும். ஸோ அப்போது செகண்ட் ஐட்ரேஷனில் அக்யூமுலேட்டரோட வேல்யூ என்னது 10. ஓகேவா? 10 ப்ளஸ் இப்போ கரண்ட் எலமெண்ட் வந்து என்னது 2. அப்போது இதோட வேல்யூ எனக்கு என்ன இருக்கும் 12 இருக்குமா. அப்போது செகண்ட் ஐட்ரேட் முடியும் போது என்ன வேல்யூ இது ரிட்டர்ன் பண்ணுது கால்வே ஃபங்க்ஷன் 12 ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ 12 ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூ ஆகிடும் இந்த அக்யூமுலேட்டர். ஓகேவா? இனிஷியல் வேல்யூ ஆகிடும். அப்போது தேர்ட் ஐட்ரேஷனில் அக்யூமுலேட்டர் 12 இருக்கும் ப்ளஸ் இந்த கரண்ட் எலமெண்ட் வந்து என்னது 3 இருக்கும். இது அப்படியே என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ கரண்ட் எலமெண்ட் வந்து 3 இருக்கும். காப்பி பேஸ்ட் 15 இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்ரேட்டும் எனக்கு அந்த அக்யூமுலேட்டரோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபிஃப்த் ஐட்ரேஷனில் 19 இருக்கும். ஸோ 19 + 5 வரும்போது எனக்கு ஃபைனலாக வந்து என்னது 9 + 5 வரும்போது ஃபைனலாக எனக்கு 24 அப்படின்ற வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஃபைனலாக இந்த கால்வே ஃபங்க்ஷன். சரியா? ஃபைனலாக இந்த 24ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகும். அதனால தான் டோட்டல் வேல்யூ 1ல் 24ன்ற வேல்யூ அசைன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயீஸோட டேட்டா நான் க்ரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாயீஸ். ஓகேவா? அரே ஆஃப் ஆப்ஜெக்டாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டில் வந்து எம்ப்ளாயோட நேம் வந்து XYZன்னு இருக்க போது அவங்களோட சேல்ரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10,000. ஓகேவா? அதே மாதிரி ஒரு 4 ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ 4 ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஸோ இவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 10,000, இவங்களோட சேலரி பார்த்திங்க அப்படின்னா 20,000, இவரோட சேலரி வந்து 25,000. ஓகேவா? ஸோ நேமும் மாற்றிக்கலாம், ABC K7 அதே மாதிரி அலெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த எம்ப்ளாயீஸோட டேட்டா எல்லாமே இருக்குல்ல, இதில் டோட்டலாக வந்து சேலரி மட்டும் எவ்வளோ நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், லெட் கால்குலேட் சேலரி. ஓகேவா? ஈக்குவல் டு கொடுத்துட்டு எம்ப்ளாயீஸ் டாட் ரெடியூஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால்வே ஃபங்க்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா அக்யூமுலேட்டர் இனிஷியல் வேல்யூ. ஸோ 0ன்னு நான் கொடுத்துக்கிறேன். இனிஷியலாக 0. ஸோ ஒவ்வொரு ஐட்ரேஷனும் எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூ கூட ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்து அக்யூமுலேட்டர் இருக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் எலமெண்ட். ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறதுனால அது மட்டும் 2 பேராமீட்டர் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில்
அந்த அக்யூமுலேட்டர் கூட ப்ளஸ் இந்த கரண்ட் எலமெண்ட்டில் எனக்கு என்ன இருக்கும் ஆப்ஜெக்ட் இருக்கும் கரெக்டாக ஆப்ஜெக்ட்டில் நேம் சேலரின்னு இருக்குது பட் இதில் நான் எது மட்டும் ஆட் பண்ணணும் இந்த சேலரி மட்டும் தான் ஆட் பண்ணணும் அப்போது சி எலமெண்ட் டாட் சேலரி ஓகேவா சேலரி மட்டும் நான் கொடுக்குறேன் ஏன்னா ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் இந்த அக்யூமுலேட்டர் கூட இந்த சேலரி ஆடும் போது சம் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் அது போய்ட்டு எனக்கு என்ன ஆகும் திரும்ப இனிஷியல் வேல்யூவாக கன்வெர்ட் ஆகிடும் திரும்ப அடுத்த ஐட்ரேஷனில் அக்யூமுலேஷனில் வந்து இந்த என்ன ரிட்டர்ன் பண்ணிச்சோ அது இருக்கும் இந்த பேராமீட்டரில் அடுத்து கரண்ட் எலமெண்ட்டில் அடுத்த வேல்யூ இருக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கன்சோல் டாட் லாகில் கேல்க் டோட்டல் சேலரி நான் கொடுக்குறேன் ஸோ இப்போ ரன் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபைனலாக வந்து 56,000 வருது ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் 0 + 1000 இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் ஏசிசியோட வேல்யூ ஏசிசியோட வேல்யூ வந்து இனிஷியலாக வந்து 0வாக இருக்குமா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும்போது ஏசியோட 0 ப்ளஸ் கரண்ட் எலமெண்ட்ஸ் 1000 இருக்குமா ஸோ 0 + 1000 1000 இருக்கும் அடுத்த ஐட்ரேஷனில் இனிஷியல் வேல்யூ என்னவாக இருக்கும் 1000 இருக்கும் அப்போது 1000 ப்ளஸ் கரண்ட் எலமெண்ட் வந்து 10,000 இருக்குமா அப்போது 11,000 ஆயிருக்கும் 11,000க்கு அப்புறம் 31,000 இருக்கும் ஸோ ஃபைனலாக 31,000 ப்ளஸ் 25,000 இருக்கும்போது 56,000 கன்வெர்ட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் ஓகே ஸோ எவ்வளோ வேல்யூ இருந்தாலும் சரி ஒரு சிங்கிள் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரெடியூஸ் மெத்தட்ன்றது யூஸ் ஆகும் சரியா ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே தானே ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரிங் எப்படி நான் மேனிபுலேட் பண்ணுறது அரேயில் இருக்க வேல்யூஸை வந்து நம்ம எப்படி மெத்தட்ஸ் வச்சு மேனிபுலேட் பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் வச்சு ஸ்ட்ரிங்கில் இருக்க அந்த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை மேனிபுலேட் பண்ண போகிறோம்